Hey guys, எஸ்எஸ்சி ஜிடி அதாவது பிசிக்கல்ல பிஎஸ்டில உங்களோட ஹைட் கம்மியா இருக்குதா? 1 சென்டிமீட்டரோ 1.5 சென்டிமீட்டரோ கம்மியா இருக்குதா? உங்களால ஹைட் இன்க்ரீஸ் பண்ண முடியுமா? எஸ், உங்களுக்கு தான் இந்த வீடியோ. நீங்க திருப்பி திருப்பி நான் அந்த கமெண்ட்ஸ் வந்து ரெகுலரா எல்லா வீடியோலயுமே கண்டிப்பா ஒரு கமெண்ட்ஸாவது இருக்கும். நான் வந்து ஹைட் இந்த மாதிரி தான் இருக்கிறேன், என்னால இன்க்ரீஸ் பண்ண முடியுமான்ட்டு. ஸோ நீங்க இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. அண்ட் நான் உங்க எஸ்ஐ கணேஷ், ஹெல்பிங் மோர் பீப்புள் டு இன்வால்வ் இன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ். அதாவது ஹைட் வந்து உங்களுக்கு 170 சென்டிமீட்டர் வேணும், கேர்ள்ஸுக்குனா 157 சென்டிமீட்டர் வேணும், எல்லாருக்குமே தெரியும். நீங்க இதுல வந்து 0.5 1 சென்டிமீட்டரோ கம்மியா இருக்கிறீங்கன்னா நீங்க என்ன பண்ண முடியும்? ஓகேவா? நீங்க கிளியர் பண்ண முடியுமா முடியாதா? அண்ட் 1.5 சென்டிமீட்டர் வரைக்குமே என்கிட்ட நிறைய பேர் டவுட் கேட்டிருக்காங்க. நான் 168.5 தான் இருக்கிறேன், என்னால கிளியர் பண்ண முடியுமான்ட்டு. அண்ட் ஹைட்டை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா, உங்களுக்கு டு பி ஃப்ராங்கா சொல்லணும்னா உங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் கிடையாது ஹைட் இன்க்ரீஸ் பண்றதுக்கு. நிறைய அகாடமில வந்து பாக்குறேன் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறது, ஹைட் நீங்க கம்மியா இருந்தாலும் நாங்க இன்க்ரீஸ் பண்ண வைப்போம்ட்டு. ஓகேவா? எந்த அபிஷியலான எந்த ரிசர்ச்சுமே எதுவுமே கிடையாது. நீங்க ஹைட் வந்து 1 சென்டிமீட்டர் நீங்க இந்த ஒர்க் அவுட் பண்ணி நீங்க இவ்வளவு நாள்ல உங்களால கிளியர் பண்ணி கொண்டு வர முடியும்ட்டு. எஸ், கிராஜுவலா நீங்க சின்ன வயசுல இருந்தே நீங்க ஒரு வேளை ஏதாவது ஒர்க் அவுட் இருந்திருந்தாலோ இல்ல அது மாதிரி பண்ணிட்டு இருந்தாலோ இல்ல ஒரு செர்டைன் பீரியட் ஆஃப் டைம்ல இன்க்ரீஸ் ஆகுமே தவிர இந்த மாதிரி நான் இந்த ஒர்க் அவுட் சொல்றேன் நீங்க பண்ணுங்க உங்களுக்கு பிசிக்கல் போறதுக்கு முன்னாடி கண்டிப்பா ஹெட் இன்க்ரீஸ் ஆகுங்கிறதுக்கு எந்த ப்ரூஃப்மே கிடையாது. ஓகேவா? நீங்க அந்த மாதிரி எந்த அகாடமிலயோ இல்ல எந்த வீடியோ பார்த்துமே ஏமாற வேணாம். அண்ட் நான் உங்களோட ஓப்பனா என்ன சொல்லணும்னா, நீங்க ஹைட் கம்மியா இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்டே உங்களால நீங்க ரிஜெக்ட் ஆவீங்க. ஓகேவா? என்னோட சிபிஓலாம் நடந்ததுல 5 ஈவெண்ட்டுமே முடிஞ்சது. ஃபர்ஸ்ட் ஏன்னா பிஇடி தான் நடந்தது, செகண்ட் தான் பிஎஸ்டி நடந்தது. 5 ஈவெண்ட்டுமே கிளியர் பண்ண ரேஷியோவே கம்மி தான். 5 ஈவெண்ட்டுமே கிளியர் பண்ண 50 பேர்ல 4 பேரோ 5 பேரோ தான் கிளியர் பண்ணாங்க. ஓகேவா? அந்த 5 பேர்லயுமே பிஎஸ்டில ஹைட் இல்லாம, ஓகேவா, ஒரு பிரதர் வந்து ரிஜெக்ட் ஆனாரு. ஓகே, இதுதான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். அது நான் உங்களுக்கும் சொல்றது இதுதான். நீங்க ஹைட் இல்லைன்னா நீங்க ப்ளீஸ் ஹைட் இன்க்ரீஸ் பண்றதுக்காக எந்த இடத்துலயும் சேர்ந்து ஏமாறாதீங்க. அண்ட் என்னோட ஓப்பனா உங்கள்கிட்ட சொல்ல போனோம்னா, இந்த சர்டைன் பீரியட் ஆஃப் டைம்ல உங்களால ஹைட் இன்க்ரீஸ் பண்ண முடியாது. ஓகேவா? இன்னும் சில அகாடமில நான் விசாரிச்சேன். ஓகே, ஹைட் எப்படி இன்க்ரீஸ் பண்றீங்க அப்படின்ட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற அகாடமிலேயே. ஓகே, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எஸ், கொஞ்சம் இல்லீகலானதுதான் இது. ஓகே, அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஹேர் ஸ்ப்ரே இருக்கு பாத்தீங்களா, நல்லா முடி வளர்த்துட்டு நான் ஹேர் ஸ்ப்ரே அடிச்சுட்டு போனா வந்து கொஞ்சம் உங்களுக்கு 0.5 சென்டிமீட்டர் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அண்ட் அந்த மாதிரி அடிச்சுட்டு போயும் ஒரு ஆளுக்கு 0.5 சென்டிமீட்டர் இன்க்ரீஸ் ஆயிருக்குது. ஓகேவா? அவங்களும் ஹைட்டை கிளியர் பண்ணிருக்காங்க. ஸோ அவங்க ஃபர்ஸ்ட் சொல்ற பாயிண்ட் இது என்னன்னா, ஹைட்டை இன்க்ரீஸ் பண்றதுக்கு நான் ஹேர் ஸ்ப்ரே அடிச்சுட்டு போவேன், நல்ல முடி நிறைய வளர்த்துட்டு ஹேர் ஸ்ப்ரே அடிச்சுட்டு போனா ஹைட் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? தென் வந்து இன்னொன்னு என்னன்னா, கொட்டுறது, கொட்டி கொட்டி தலைய வந்து அந்த டைம்ல வந்து வீங்க வச்சா கொஞ்சம் ஹைட் இன்க்ரீஸ் ஆகும். நம்ம கொட்டணும், இந்த இடத்துல கொட்டுறதுனால தலை வந்து ஹைட் இன்க்ரீஸ் ஆகும், பம்ப் ஆனதுனால ஹைட் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்றாங்க. பட் இது எந்த அளவுக்கு உண்மை, இதை நான் யாருக்குமே சஜஸ்ட் பண்ண மாட்டேன். பட் இந்த மாதிரி பிராக்டிசஸுமே இருக்கு நிறைய அகாடமில. எஸ், வேலை கிடைக்கிறதுக்காக நிறைய பேர் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, ஸ்ட்ரகிள் பண்றாங்க, எனக்கு புரியுது. பட் இந்த மாதிரி சில பேட் மீன் ட்ரை பண்ணி நீங்க வேலைக்கு போகணும்னா வேணாம்னு தான் நான் சொல்லுவேன். இதை விட நீங்க உங்களுக்கு முடியல, நீங்க ஒன்ஸ் பிசிக்கல் அண்ட் பிஎஸ்டில நீங்க ஃபிட் ஆகல அப்படின்னா நீங்க டைரக்டா நீங்க நல்ல ஒரு சிவில் ஜாபுக்கோ இல்ல ஏதாவது எம்டிஎஸ் லைக் கைண்ட் ஆஃப் ஜாபுக்கு ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு ஆர்ம்டு ஃபோர்ஸ்ல ஆசை இருந்தாலும் சில சில ஜாபுக்கு வந்து என்னன்னா ஹைட் ரிலாக்ஸேஷனோட ஜாபும் இருக்குது. ஓகேவா? ட்ரேட்ஸ்லயே நிறைய டெக்னிக்கல்ல நிறைய ஹைட் ரிலாக்ஸேஷனோட ஜாப்ஸ் இருக்குது. அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கு யூனிஃபார்மோட போடணும்னு ஒரு மோட்டிவேஷன் இருந்தா. ஓகேவா? நான் உங்கள்கிட்ட சொல்றது என்னன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க ஹைட் கம்மியா இருக்கிறவங்களுக்கு என்னன்னா 0.5 சென்டிமீட்டர் பை லக்ல வந்து நீங்க உள்ள போறதுக்கான சான்சஸ் இருக்கு. அண்ட் மெடிக்கல்ல நீங்க பிஎஸ்சிலயும் உங்களுக்கு ஹைட் மெஷர் பண்ணுவாங்க, அண்ட் மெடிக்கல்லையும் ஹைட் மெஷர் பண்ணுவாங்க. எதர் இதுல லக்ல நீங்க உள்ள போனீங்கனாலும் அதுல ஸ்க்ரூட்டினி ஆகி வெளியே வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. இல்ல ரெண்டுலயுமே நீங்க லக்ல உள்ள போயிட்டீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. 0.2 சென்டிமீட்டர்ல நீங்க கம்மியா இருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க உள்ள போறதுக்கு லக்ல சான்சஸ் இருக்கு. பட் நான் இதை சொல்ல மாட்டேன், கண்டிப்பா யாருக்கும் ஹோப் கொடுக்க மாட்டேன். நீங்க 168.5 இருக்கிறீங்க, நீங்க கண்டிப்பா கிளியர் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு. பட் ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? நீங்க பிசிக்கல் போய் ட்ரை பண்ணுங்க. அண்ட் பிஎஸ்சியில நீங்க வெளியே வந்தாலும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். அண்ட் நிறைய பேர் ட்ரை பண்றதே இல்லை, அந்த மாதிரி இருக்கிற ஆட்கள்ல நீங்க கண்டிப்பா ட்ரை பண்றீங்க. ஸோ நீங்க அவங்கள்ல இருந்து ஒரு தனி தான். ஓகேவா? ஸோ ஹைட் கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல, நான் உங்களுக்கு பண்ற அட்வைஸ் என்னன்னா, நீங்க ட்ரை பண்ணுங்க, எக்ஸாம் கிளியர் பண்ணிடுறீங்க, பிசிக்கல் பண்ணுங்க. பிசிக்கல் பண்றதுனால நம்ம குறைஞ்சிட மாட்டோம். ஸோ பிசிக்கல் ட்ரை பண்ணுங்க. பை லேக் நீங்க சான்ஸ்ல நீங்க 0.2 சென்டிமீட்டர் 0.3 இருக்கிறவங்க கிளியர் பண்ணி போகணும்னு நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன். ஹோப் அடுத்த வீடியோ இதோட ஒரு நல்ல இன்ஃபார்மேட்டிவான வீடியோவோட உங்களை பார்க்குறேன். அன்டில் தென், பாய், ஸ்டே டியூன்.